ஹே ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் அஞ்சலி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்ஐஓஎஸ்க்கு இங்கிலீஷில் உள்ள எக்ஸாம் ஃபார்மேட்டு என்னென்ன லெசன் படிக்கணும் அந்த மாதிரி டீட்டெயில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து நம்ம புக் 1 புக் 2ன்னு மொத்தம் 27 லெசன்ஸ் இருக்குது. 27 லெசன்ஸுமே பப்ளிக் எக்ஸாமுக்கு வருமானா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட் பார்ட் வந்து டிஎம்ஏ, செகண்ட் ஒன் வந்து தான் நம்ம பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஸோ பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்குள்ளது மட்டும் எக்ஸாமுக்கு படித்தா போதும். தென் டிஎம்ஏக்குள்ளது பார்த்தா போதும். ஸோ ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் டோட்டலாக 27 படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு மொத்தமாகவே 16 தான் லெசன் வருது. ஸோ அந்த 16 லெசன் தான் உங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் வரும். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டவுட் என்னவாக இருக்கும்னா, எப்படி வந்து கொஷின்ஸ் மாடல் இருக்கும், எந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி டவுட்ஸ் இருக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து 30 மார்க் வந்து இன்சைட் ஆஃப் புக், நம்ம புக் பேஸ் பண்ணி வரும். அண்ட் 20 மார்க் வந்து அவுட் சைட் ஆஃப் புக் வரும். அண்ட் கிராமர் பேஸ்டு கொஷின் வந்து 15 வரும். அண்ட் ரைட்டிங் ஸ்கில், எக்ஸாம்பிளுக்கு ரெஸ்யூம், லெட்டர்லாம் ரைட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து 20 மார்க்ஸு. அண்ட் வந்து இந்த எஸ்ஏ மாதிரி சில இங்கிலீஷ்க்கான எஸ்ஏஸ் அந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க, அது வந்து 15 மார்க். டோட்டலாக 100 மார்க். இந்த மெத்தடில் தான் நமக்கு எக்ஸாம் ஃபார்ம் வரும். அண்ட் இந்த பேஜை நோட் பண்ணி வச்சு பப்ளிக் எக்ஸாமுக்கு என்னென்ன வருமோ அதெல்லாம் எக்ஸாமுக்குள்ளதுக்கு படிங்க. டூட்டர் மார்க் அசைன்மெண்ட்டுக்கு பாருங்கள். இப்படி பிரித்து நீங்கள் கரெக்டாக வேலை படிக்கும்போது உங்களால் ஃபுல் ஸ்கோர் பண்ண முடியும். நம்ம இப்போ நம்மளோட சேனலில் வந்து இங்கிலீஷ்குள்ளது மட்டும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டுக்கு வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.